160. இப்போது இந்த ஏஜுக்கு வந்து நமக்கு 160ன்றது கரெக்டான வெயிட்டு. 150 வந்தாலுமே ஓகே தான். 160 இருக்குது, நல்ல வெயிட்டு தான். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறத பார்த்து பிடிப்போம். இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இதுவும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக இருக்கிறத பிடிச்சி ஒரு 5 கார்டு செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு. என்னங்க சின்னதாக இருக்கிறது 170 வருது. $132. இது கொஞ்சம் சின்னதாக இருக்கார். $127, $128 அந்த மாதிரி வருது. இது வந்து சின்ன காடை. இதுவும் கொஞ்சம் சின்னதாக இருக்கார். இவரை வச்சு பார்ப்போம். 145. $146. ஸோ இதுதாங்க வெயிட் வந்து நமக்கு அன்சைஸ் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் நம்ம எப்படி ஒரே டைமில் எல்லாத்தையும் பிடிக்க முடியும் பாருங்கள். ஒன்று நல்ல வெயிட் வந்துருச்சு. ஸோ பொறிக்கு எடுத்தால் ஒரு 20லேருந்து 30 காடை இதில் எடுக்க முடியும் நம்மளால். சின்ன சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 128, 130லேருந்தே இருக்குது. ஸோ இவங்களாம் வந்து நமக்கு எப்போ வெயிட் வர்றது? ஸோ இதுதான் வந்து இந்த சம்மரில் நமக்கு வர பிரச்சனை. நம்மளால் உடனே சேலும் பண்ண முடியாது, வச்சியும் தீனி போட முடியாது. எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து பிரச்சனை. அந்த உடனே வெயிட் வர்றதை இப்போ பிடிச்சி விற்றுட்டோம் அப்படின்னா ஓகே, நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். பட் அதுக்கேற்ற மாதிரி டேலி ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் முன்னாடி வந்த வெயிட்டை பிடிச்சி விற்கும் போது இப்போ சீக்கிரம் ப்ராஃபிட் பார்த்துடலாம். லேட்டாக வர்றதை லேட்டாக வைக்கும் போது டேலி ஆகிடும். ஸோ இது சாப்பிட வேண்டிய ஃபீடு அது சாப்பிட்றோம், வெயிட்டு ஸ்லோவாக வரும்.